தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு வெள்ளி செயின் வாங்கியிருக்காரு. அந்த வெள்ளி செயினா அந்த மகனுக்கு போட்டுட்டு ஒரு போட்டோவும் பிளஸ் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லையும் போடுறாரு. அந்த பில் எவ்வளவுன்னா வெள்ளி செயின் வந்து கிட்டத்தட்ட 5800 ரூபாய் ஆகிருக்கு. அவர் யாருக்கு நன்றி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த 5000 ரூபாய் 5800 ரூபாய்ல அந்த 5000 ரூபாய் யாருடைய பங்கா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இப்ப கொடுத்தாரு பாத்தீங்களா அந்த உரிமை தொகைக்காக மகளிருக்கு 5000. அந்த 5000த்தை ஒரு பொதுமக்கள் எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஏன்னா சில எதிர்கட்சிகள் வந்து பேசும்போது சொல்லிட்டு போயிடுறாங்க, நீங்க என்ன 5000 ரூபாய் குடிக்கிறீங்க 1000 ரூபாய் குடிக்கிறீங்க அதெல்லாம் எங்க போகுது, வைன் ஷாப்புக்கு தான் திருப்பி வருது அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா இங்க 90% குடும்பங்கள் அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா ஒரு அப்பா அம்மா வந்து தன்னுடைய மகனுக்கோ தன்னுடைய மகளுக்கோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், சேர்த்து வைக்கணும். நம்மளாலதான் ஒரு 5000 ரூபாய் போட்டு வாங்க முடியல, ஏதோ ஒண்ணு நமக்கு வரும்போது முதலமைச்சர் நமக்கு தரும்போது அதை ஒரு யூஸ்ஃபுல்லா பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் நமக்கு சந்தோஷம். நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்கப்பா, அதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தை இல்ல. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் பார்க்கும்போது அவருக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். நம்ம ஏதோ 5000 ரூபாய் ஏன்னா அது தேர்தல் ஆதாயமாவே இருக்கட்டும் ஏங்க, எஸ் அப்கோர்ஸ் அது உங்க பணம் தான், அது ஒண்ணும் முதலமைச்சர் தாக்கி தந்த பணம் கிடையாது, உங்க வரி பணம் தான். பட் அதையும் தருவதற்கு ஒரு மனசு இருக்கே தேவைப்படுற நேரத்துல. அதுதான் ஏன் போன 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்துச்சு, இவனுங்க எவனா ஒருத்தனை ஏடிஎம்கே கேள்வி கேட்க சொல்லு, கேட்க மாட்டோம். 10 வருஷம் தமிழ் முதல்வர் மாதிரி ஒரு 1000 ரூபாய் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணல. 10 வருஷம் ஏன் புதுமை பெண் மாதிரி ஒரு 1000 ரூபாய் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணல. 10 வருஷம் ஏன் கட்டணமில்லா பேருந்து விடல. 10 வருஷம் ஏன் உரிமை தொகை தரல. அறிவில்ல, கேட்க மாட்டாங்க. ஆனா யார்தான் தராங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு அது நான் எங்க பண்ணுவாங்க, நாங்க காசு குத்த மாதிரி தலைவர் கிட்ட ஒரு 100 வாங்கி காட்டு தண்ணி கொடுக்க சொல்றேன் அப்படி சொல்லு. 100 ரூபாய் சாரிப்பா தண்ணி கொடுப்பா. சோ இப்படி இந்த உலகம் எப்படின்னா தரவனதான் கேள்வி கேட்கும், தராதவன கேள்வி கேட்காது.